இந்த ப்ரோனோட்டை படிச்சு பார். சார் இதுல 2500 ரூபாய் இருக்குது. வட்டி மாசம் 250 ரூபாய். என்ன சார்? இதுல ஒரு கையெழுத்து போடு. ராம் ராம். இந்தாங்க பார்சல். தேங்க்யூ. 1200 ரூபாய் பில். ஓ, அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லை. இவ்வளோதான் இருக்கு. மிச்ச பணம் நான் மாசம் மாசம் தரேன். சரி வரேன். பாத்தியா, உன் முகத்துக்கு கட்டிக்க பட்டு புடவை வாங்கிட்டு வந்து எப்படி நகை பாரு. இது தாலி, இது தாலி செயின். என்னென்ன நூல் மாதிரி இருக்கு? 4 பவுனுமா? அது கொஞ்சம் கனமா பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கனமா பண்ணிக்கலாம். இது என்னது? பழையலா? இவ்வளவு மெலிசா எப்படிதான் பண்ணானோ? இதுக்கே 7000 ரூபாய் பணம் ஆச்சுமா. இதை விட நல்லா செய்யணும்னு ஆசை இருக்கு, வசதி இல்லையே. இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? அவர் தான் ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீயே சொல்லிட்டு இப்படி பண்ணா நாளைக்கு பாக்குறவங்க கேலி பண்ண மாட்டாங்க. இதை விட நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சமா, அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட நினைச்சேன். சரி, நான் நினைச்சது எது சரியா இருக்கு. லட்சுமி, நான் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு மற்ற பாடலாம் பார்த்துட்டு வரேன். டேய் எனக்கோ மேலுக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். எப்படி வரேங்க? கமலா, அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றாரு தெரியுமா? அவரு முஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டியே. வேணும் தான் பேசினேன். அண்ணன் இப்படி பண்ணவே பண்ணாது. எல்லாம் புதுசா வந்திருக்காள் அவ செய்யற வேலை. எதுக்காக இப்படி கண்ணா பின்னான்னு செலவு செய்றீங்கன்னு தலையண மந்திரம் போட்டு அண்ணன் மனசை கழிச்சிருக்கா. இத பாருமா, சாமி சத்தியமா சொல்றேன், நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. வீணா என்ன வம்பு கிழக்காத. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அவரோட அருமை உனக்கு தெரியல. ஆமா, எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்ல. எல்லாத்தையும் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. எங்க அம்மா அப்பா இருந்தா எனக்கு இந்த கதி வருமா? கமலா, இதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சுட்டு போ. தேவையானவங்களை எடுத்து வச்சுக்கிட்டு